வணக்கம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for delivering the Independence Day address. சுதந்திர தின சிறப்பு விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தகைசால் தமிழர் விருது இளம் வயதிலேயே பொது வாழ்வில் ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காந்தி போரம் அமைப்பின் தலைவராகவும் இலக்கிய செல்வராகவும் இலக்கிய கடலாகவும் எவரோடும் பகை கொள்ளாத பண்பாட்டு செம்மலாகவும் விளங்கும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu confers the Thagaisal Tamilar Award upon Dr. Kumari Anandan. 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. பெருந்தலைவர் காமராசரின் வழியில் பயணித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. ஆயிரத்து 1977 ஆண்டு முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தமிழில் பேசுவதற்கு தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச அனுமதி கிடைக்க செய்தவர் முனைவர் குமரி அனந்தன் அவர்கள். A cash prize of 10 lakh rupees and a certificate of appreciation are also presented in his honor. தனிமரம் தோப்பாகாது எனும் பழமொழியை மாற்றி அமைத்திட்டவர் என முத்தமிழறிஞர் கலைஞரால் பாராட்டப்பட்டவர் முனைவர் குமரி அனந்தன் அவர்கள். அறிவியல், கலை மற்றும் மாணவர் நலன் ஆகிய துறைகளில் சீரிய பங்களிப்பிற்கான டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நிலவின் தென் துருவத்தில் நாம் கால் பதிக்க காரணமாயிருந்த தமிழர் 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குனர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. The Dr. APJ Abdul Kalam Award for significant contributions to the fields of science, technology and student welfare. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமிகு ஆ. சபீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபீனா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சிகிச்சை அளித்தவர். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது முதலாவதாக தனிநபர் பிரிவில் திருமிகு த. வனிதா அவர்கள் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் முதல்வரின் முகவரித்துறை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தரவு தூய்மை திட்டம் வாயிலாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் தகுதியுடைய பயனாளிகளை தேர்வு செய்தமைக்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தனிநபர் பிரிவில் திரு இளம் பகவத் IAS அவர்கள் இயக்குனர் பொது நூலகங்கள் துறை அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சிகளின் வாயிலாக தமிழ் இலக்கிய படைப்புகளை உலக மொழிகளுக்கு எடுத்துச் சென்றமைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. உலகின் சிறந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு வழிவகை செய்ததற்காகவும் அங்கீகரிக்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் சார்பாக உறுப்பினர் செயலர் மருத்துவர் N. கோபாலகிருஷ்ணன் பெற்றுக்கொள்கிறார். மூளை செயலிழந்த நபர்களிடமிருந்து உறுப்பு கொடை பெற்று நடத்தப்படும் உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வருவதற்காக விருது வழங்கப்பட்டது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனம் சார்பாக நிர்வாக இயக்குனர் திருமிகு S. திவ்யதர்ஷினி IAS அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தாய்மார்களை உள்ளடக்கிய சுய உதவி குழுக்களை கொண்டு சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக விருது வழங்கப்படுகிறது.
முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு ஜே இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக இளைஞர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி முறைகளில் புதுமையை புகுத்தியதற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் திருமிகு ஜா விஜயலட்சுமி அவர்கள். The award for Best Exemplary Service for the Welfare of Differently Abled Persons is presented to Dr. J. Vijayalakshmi, Chengalpet District. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சென்னை மாவட்டத்தை சேர்ந்த வித்யாசாகர் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் ஜெயலட்சுமி பெற்றுக்கொள்கிறார். The award for Best Service Organization for Differently Abled Persons is presented to Vidyasagar, Chennai. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை சூசை ஆண்டனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for Service towards Differently Abled Persons is received by Father M. Susai Antony, Chengalpet District. மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது தூத்துக்குடி மாவட்டம் சந்தானம் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு சந்தானம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். The Best Private Employer Award for providing maximum employment opportunities to differently abled persons goes to Santanam Private. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்படுகிறது. வங்கியின் சார்பாக கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குநர் திருமிகு A.K. சிவமலர் பெற்றுக்கொள்கிறார். Kanchipuram Central Cooperative Bank, Kanchipuram District receives the award for Best District Central Cooperative Bank for their service towards differently abled persons. சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தலைவரிடமிருந்து அணி வணக்கங்களை ஏற்றுக்கொள்வார்கள். சுதந்திர தின அணிவகுப்பு குழுவினரை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் தக்ஷின் பாரத் பகுதி ராணுவ காவல் கமாண்டிங் அலுவலர் லெப்டினன்ட் கர்னல் திரு யு சச்சின் அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ள உள்ளார்கள். Ladies and gentlemen, the flag officers under commanding officer Lieutenant Colonel U. Sachin, Dakshin Bharat Area Provost Unit will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. ஒவ்வொரு தனி மனிதனின் தேவையும் என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை கல்வியில், வேலை வாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், உட்கட்டமைப்பில் சிறப்புற வளர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் கலைஞரின் கனவுகளை சுமந்து மக்களுக்காக, மக்களுடன் மக்களாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதர விருதாளர்களுக்கும் விருதுகள் ஆளுநர் நுழைவு வாயில் முகப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்.
The Honorable Chief Minister of Tamil Nadu will present awards to the other recipients at the Governor's entrance and honor them. சமூக நலத்திற்கான மற்றும் சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டாற்றியவர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. மகளிர் நலன் காக்க பணியாற்றிய சிறந்த சமூக சேவகர் விருது சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி மீனா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for Outstanding Work Done for Women's Welfare is awarded to திருமதி மீனா சுப்பிரமணியன், சென்னை டிஸ்ட்ரிக்ட். மகளிர் நலன் காக்க பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யம் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. The Best Institution for Service Towards Women's Welfare is presented to ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட். சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்படும் முதலமைச்சர் விருதுகள் சிறந்த மாநகராட்சிக்கான விருது கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த நகராட்சிக்கான விருது திருவாரூர் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த பேரூராட்சிக்கான விருது சூலூர் பேரூராட்சி, கோயமுத்தூர் மாவட்டம். The best performing town panchayat is backed by Sulur Town Panchayat, Coimbatore district. பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிறந்த மண்டலம் 14வது மண்டலம். The best performing zone in Greater Chennai Corporation goes to 14th zone. அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. ஆண்கள் பிரிவில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு நே கதிரவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஜோஷன் ரெகோபெட் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சி ஜெயராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பெண்கள் பிரிவில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி சே நிகிதா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. செல்வி எஸ் நிகிதா from Kadalur district. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கவின் பாரதி அவர்களுக்கு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வழங்கப்படுகிறது. Selvi Kavin Bharati from Pudukkottai district receives the award. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ச உமாதேவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Tirumigu S. Umadevi from Virudhunagar district receives the award. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கா ஆயிஷா பர்வீன் அவர்களுக்கு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வழங்கப்படுகிறது. Selvi K. Aisha Parvin from Ramanathapuram district receives the award. சுதந்திர திருநாளில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards of excellence in various categories on this glorious occasion. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவாயில் அருகில் தகைசால் தமிழர் விருதாளர் முனைவர் குமரி அனந்தன் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu will now take a photograph with the Thagaisal Tamilar awardee, Dr. Kumari Anandan. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is now distributing sweets to the differently abled children.
தற்பொழுது சுதந்திர தின விருது பெற்ற விருதாளர்கள் ஆளுநர் நுழைவாயில் அருகில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். Ladies and gentlemen, the awardees of excellence in various categories will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. இந்திய மண்ணிற்கு இது உன்னத நாள். சுதந்திர காற்றை நாம் சுகமாய் சுவாசித்த நன்னாள். அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள். அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள். வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள். இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள். கம்பீரமாய் மணிக்கொடியேற்றும் ஆனந்த நாள். We express our heartfelt gratitude to the Honorable Chief Minister of Tamil Nadu for having unfurled the national flag, delivered the Independence Day address and distributed the awards, and for making this August event a grand success. நேசம் கொண்டு தேசம் போற்றும் இப்பொன்னாளில் சமுதாய ஒற்றுமை காப்போம், சரித்திரம் படைப்போம். வந்தே மாதரம், வாழ்க நம் தாய் திருநாடு, வளர்க அதன் புகழ். Our Honorable Chief Minister of Tamil Nadu is now driving past the enclosure, extending his Independence Day greetings to the dignitaries and the audience. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் தம் வாகனத்தில் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார்கள். இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். As we look back on the journey from darkness to light, from oppression to liberty, let us also look ahead with hope and determination. Let us pledge to carry forward the legacy of the Indian independence by fostering unity, upholding diversity, and working tirelessly towards a future where every citizen can truly enjoy the fruits of freedom. We thank all the dignitaries for gracing this auspicious occasion. வீரத்தின் அடையாளத்தை எல்லையில் காட்டி நம் நாட்டின் போர் பெருமையை உணர்த்துகிறது நம் நாட்டை காக்கும் இராணுவம். உயிரை பணயம் வைத்து மக்களின் உயிர் காக்கும் இராணுவ வீரர்களை இந்த நன்னாளில் நினைவில் வைத்து எப்போதும் போற்றுவோம். அனைவருக்கும் இனிய விடுதலை திருநாள் நல்வாழ்த்துகள். For justice, harmony, and love's embrace, we stride ahead with pride and grace. To the patriots brave and bold, whose stories of sacrifice we have told, we lift our voices strong and free in the name of our great country. We wish you all a happy Independence Day. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.